கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யோவான் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 21வது வசனம். யோவான் 4ஆம் அதிகாரம் வசனம் 21. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த 4ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசித்தால்தான் இந்த வசனத்தினுடைய பின்னணியும் நாம் புரிந்து கொள்ள முடியும். வேதத்தை அறிந்தவர்கள் இதை பல முறை வாசித்திருப்பார்கள். சமாரிய நாட்டின் வழி அருகே செல்லுகின்றார். அப்பொழுது ஒரு கிணற்றின் அருகே ஒரு சமாரிய பெண் தண்ணீர் எடுக்கும்படியாய் வருகின்றார். அந்த மகளிடத்தில் ஆண்டவர் போய் பேச ஆரம்பிக்கிறார். தாகத்திற்கு தா என்று பேசி, அதோடு கூட ரட்சிப்பிற்கு நேராக ஆண்டவருடைய அன்பை குறித்து அந்த மகளை ஆண்டவர் வழி நடத்துகிறார். அதற்கு அடுத்த வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த கிராமமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக கண்டு கொள்ளுகிறார்கள். அவரிடத்தில் விசுவாசம் வைக்கின்றார்கள். இந்த பெண்மணியிடத்தில் ஆண்டவரை தேடுகின்ற காரியத்தை குறித்து ஒரு அற்புதமான ஒரு செய்தியை சொல்லுகின்றார். அவர்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது, யூதருடைய நம்பிக்கை எப்படி இருந்தது என்றால், கடவுள் எருசலேமில் மாத்திரம் இருக்கின்றார், அங்கே தான் நாம் போய் தொழுது கொள்ள வேண்டும், ஏனென்றால் அங்கே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது என்று சொல்லி அவருடைய நம்பிக்கை இருந்தது. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு, மேசியாவாக வந்த பிறகு, நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்லாக்கியம் கிடைத்திருக்கிறது. அது என்ன ஸ்லாக்கியம்? அதை தான் அந்த பெண்மணியிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளுகிற காலம். ஏன் ஆண்டவர் இதை சொல்லுகின்றார்? அல்லது இந்த தொழுது கொள்ளும் காலம் என்று சொல்லும் பொழுது கடவுளை நாம் வணங்குவதை குறித்து மாத்திரம் இது சொல்லுகிறதா என்றால் அப்படி அல்லவே அல்ல. இன்னொரு வார்த்தையில் நாம் எளிய நடையில் இதை புரிந்து கொள்ளுவதற்காக நான் சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் உதவும்படிக்கு அவர் எந்த இடத்திலும் நம்மை சூழ்ந்து இருக்கிற கடவுளாக இருக்கிறார். கடவுளை நாம் எங்கிருந்தும் பிரிக்கவே முடியாது. இந்த இடத்துல கடவுள் இருக்கிறார், இந்த இடத்தில் கடவுள் இல்லை என்று சொல்லவே முடியாது. நம்முடைய அருகிலே ஆண்டவர் இருந்து கொண்டிருக்கின்றார். ஏன் ஆண்டவர் இவ்வளவு சமீபமாக நமக்கு இருக்கிறார் என்றால், நாம் கூப்பிட்டவுடனே நமக்கு உதவி செய்வதற்காக நம்முடைய அருகில் இருக்கின்ற ஆண்டவரை தான் நாம் தொழுது கொள்ளுகிறோம். கடவுள் எங்கோ ஒரு இடத்துல இருக்கின்றார். அவரை நான் தேடி சென்று அவரை தொழுது கொள்ள வேண்டும். என் தேவைகளை எல்லாம் அவரிடத்தில் சொல்ல வேண்டும். அப்பொழுது அவர் எனக்கு மனம் இறங்கி உதவி செய்வார் என்ற காரியம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு மற்றும் அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரட்சிப்பு இருக்கிறதே, அந்த ரட்சிப்பு என்னவாக நம்மை மாற்றி இருக்கிறது? கடவுளை நமக்கு மிக சமீபமாக கொண்டு வந்திருக்கிறது. அதுவும் எப்படியாக கடவுளை கொண்டு வந்திருக்கிறது? அவரை நாம் தைரியத்தோடு கூட அப்பா என்று அழைக்கும்படியாக, அப்பா என்று அழைக்கக்கூடிய அந்த மாபெரும் ஸ்லாக்கியம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கிறிஸ்மஸுக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிற நீங்களும் நானும் கடவுளை அப்பா என்கிற ஸ்தானத்தில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து, அப்பாவிடத்தில் நாம் எதை வேண்டுமென்றாலும் சொல்ல முடியும்
எதிர்பார்க்க முடியும், நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அந்த ரட்சிப்பை ஆண்டவர் இலவசமாக நமக்கு கொடுத்து அவருடைய பிள்ளையாக நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கின்றார். அந்த மாபெரும் கிருபை இருக்கிறதல்லவா, அது உலகத்தில் எந்த அந்தஸ்து உடையவர்களுக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது. அந்தஸ்தினாலும் பணத்தினாலும் கிடைக்கக்கூடாத ஒரு ரட்சிப்பை ஒன்றுமில்லாத நமக்கு, அந்த ரட்சிப்பு தான் இந்த 4ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட அந்த ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீக்கு ஆண்டவர் மிக எளிதாய் கொண்டு போய் கொடுக்கின்றார். அவர் பேசும் பொழுது குறிப்பிடுகின்றார், நீர் கொடுக்கும் தண்ணீர் திரும்பவும் தாகத்தை உருவாக்கும், ஆனால் நான் கொடுக்கும் தண்ணீர் அது ஜீவ தண்ணீராக இருக்கிறது, உன் தாகம் அதிலே தீர்க்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆம், என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய தாகத்தை தீர்க்கும்படி, நம்முடைய ஆவலை தீர்க்கும்படி, நமக்கு சகாயம் செய்யும்படி நம்முடைய அருகிலே கடவுள் வந்திருக்கின்றார். இந்த ஆண்டவரை நீங்கள் எந்த சமயத்திலும் எந்த நிலையிலும் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு உதவி செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். பல நேரத்தில் நாம் சிந்தித்திருக்கின்றோம், பார்வையற்ற அந்த மனிதன் பர்த்திமேயு சாலையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். மக்கள் எல்லாரும் பேசாமல் இருக்கும்படி சொல்லுகிறார்கள். ஆனால் தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்ற அந்த ஒரு வார்த்தைக்கு வேதம் சொல்லுகிறது, அவர் நின்றார், திரும்பி பார்த்தார், அவர் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அந்த மனிதன் இயேசுவின் அருகில் வந்த பிறகு ஆண்டவர் கேட்ட கேள்வி, நான் உனக்கு என்ன செய்யட்டும்? அவ்வளோ அற்புதமான ஆண்டவர் நம்முடைய அருகில் இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, எப்பொழுதும் உதவி செய்வதற்கு நம் அருகிலே நிழலை போல பக்க பலமாய் கர்த்தர் நம் கூட இருக்கிறார். ஆகவே கவலை கொள்ளாதிருங்கள், உங்கள் தேவைகளை அவரிடத்திலே சொல்லுங்கள், அவர் உங்களை ஆதரிப்பார். ஒரு நாளும் தம்மை தேடி வருகிற ஒருவரையும் அவர் கைவிடவே மாட்டார். உங்களால் செய்து முடிக்க முடியாத காரியங்களை, உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாத காரியங்களை, உங்களுக்கு அது எட்டா கனியாக இருக்கின்ற காரியங்களை ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது மிக எளிதாக ஆண்டவர் அதை சாத்தியமாக்குகிற கடவுளாய். ஆகையினால்தான் பவுல் இப்படி சொல்லுவார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என் ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிறார். நான் அல்ல, அவர் என்னை பலப்படுத்துகிறார். அவர் என்னை பலப்படுத்தும் பொழுது என்னால் எதையும் செய்ய முடியும். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அருகிலிருந்து உங்களுடைய குரலுக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான தகப்பன், அவரை நோக்கி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். கடவுள் தாமே ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு துணையாயிருந்து உங்களை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.